அன்பு உலகளாவிய பி-குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், அரசியல் விமர்சகர் திரு ராமசாமி மெய்யப்பன் சார் அவர்கள். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பது வணக்கம். தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். சார், இன்றைக்கு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு முன்மொழிஞ்சிருக்காங்க நீதிபதிகள். குறிப்பா கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு வழங்கிய அரசு பணி நியமனம் அப்படிங்கிறது அது செல்லாது, அது ரத்து செய்யப்பட்டுள்ளது, அந்த வேலைங்கிறது உங்களுக்கு அது செல்லாது, அது ரத்து செய்யப்படுகிறது அப்படிங்கிற தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருக்காங்க. இது ஏன் அவங்க சொல்லியிருக்காங்க சார்? இதோட டெப்த் என்ன? இது அரசு அந்த அந்த ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் என்ன சொல்லுது சார்? ஸோ அரசு அந்த மாதிரி முன்மொழிஞ்சதை நம்ம ஜென்ரலா எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஆதரிக்கப்பட வேண்டிய ஒரு நல்ல எண்ணத்தோட செய்த ஒரு விஷயமாக நம்ம பார்த்துக்கலாம். 41 குடும்பங்கள்ல ஒரு பேரிடர் மாதிரி பார்க்க வேண்டிய அவசியம். அவர்கள் குடும்பத்துல முக்கியமானவர்கள் வந்து காலமடைஞ்சிருக்காங்க அந்த விபத்தின் காரணமாக. அதுல வந்து அவர்களுக்கு ஏதோ ஒரு இழப்பீடு, அந்த இழப்புக்கு கம்பேஷனேட் அடிப்படையில வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம். நம்ம வந்து இந்த எண்ணம் எங்கிருந்து வருகிறது என்ன அப்படின்றலாம் அப்புறம் பார்க்கலாம். அந்த ஒரு இதுக்கு ஜென்ரலா ஒரு அரசை நம்ம பாராட்டலாம். ஆனா அதை அப்படி நம்ம செய்யறோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன மாதிரி வழிமுறைகள் கையாள வேண்டும் அப்படின்னா, முதல்ல நம்ம வந்து பாரத மண்ணில் இருக்கோம். நமக்கு வந்து அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது முக்கியம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அரசியலமைப்பு சட்டம், அப்புறம் தமிழகத்துல இருக்கிற சட்டங்கள், எம்ப்ளாய்மெண்ட் சார்ந்த பல சட்டங்கள் வந்து தமிழகத்துல இருக்கு. இங்க தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்காங்க. அவங்க வந்து தமிழக அரசுக்கு வெவ்வேறு துறைகளுக்கு இவ்வாறு பணி நியமனம் செய்யணும் அப்படின்ற வழிமுறைகளை அவர்கள் வைத்திருக்கிறாங்க. ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பல இருக்கு. ஸோ நம்ம இதை எடுத்துக்கிட்டோம்னா கான்ஸ்டியூஷன், மல்டிபிள் எனாக்ட்மெண்ட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு, அது கீழே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது மிக அத்தியாவசியமான தேவைகள். இப்போ ஒரு அரசு அப்படின்றது தனி மனிதன் மாதிரி கிடையாது. இப்போ எனக்கோ உங்களுக்கோ நமக்கு வந்து ஒரு உதவிக்கு, ஒரு கான்ட்ராக்டுக்கு, இல்லை ஏதோ ஒரு வேலைக்கு தனியாக ஒரு தேவை அப்படின்னா நம்ம அந்த நியமனம் செய்து கொள்ளலாம். அரசு அப்படின்னு வரும்போது அரசு அந்த மாதிரி நியமனம் செய்ய முடியாது. அவர்களுக்கு வழிமுறைகள் இருக்கு. ஒன்று. இரண்டாவது, அரசு யாரிடம் எந்த ஒரு வேறுபாடும் பார்க்க முடியாது. அப்போ அந்த வழிமுறைகள் ஏன் இருக்கு அப்படின்னா, யாராவது ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த வழிமுறைகளை பின்பற்றினால் அந்த இடத்துக்கு குவாலிஃபைடான, தேவையான, சரியான நபர் வருவார். அது மட்டும் இல்லாம மற்றவர்களுக்கும் அதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு. ஸோ அது ரிக்குவயர்மெண்ட். ஏன் இங்க வந்து நாங்க கம்பேஷன்ல தானே கொடுக்குறோம், இந்த மாதிரி கொடுத்தவங்களுக்கு பாலிசி டெசிஷன் நாங்க எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டா, இல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, பாலிசி டெசிஷன் அப்படின்னு நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அதற்கான வழிமுறைகள் இருக்கு அப்படின்றதுக்கான எக்ஸப்ஷனை நீங்க டிரா அவுட் பண்ணணும். அப்ப நீங்க பணம் அப்படின்னு கொடுக்கறதா இருந்தது, அப்போ வந்து ஏற்கனவே ஒரு 20 லட்சம் வந்து அரசியல் கட்சியாக கொடுத்தாங்க, இல்ல மற்றவர்கள் வந்து கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஜெனரல் ஃபைனான்சியல் ரூல்ஸ் கீழே அதற்கான பர்மிஷன் இருக்கும். இல்ல பட்ஜெட்டரி ப்ரொவிஷன்ஸ்ல இதுக்காக தனியாக இழப்பீடுக்கு அப்படி நீங்க பண்ணிருப்பீங்க. இல்ல ஸ்டாண்டர்ட் போர்டு ரூல்ஸ், இப்போ எலக்ட்ரிகேஷன் எல்லாம் நடந்தா அதுக்குன்னு தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்டா இருந்த பொழுது அவர்கள் வந்து அதுக்குன்னு தனியா ஸ்டாண்டர்ட் போர்டு ரூல்ஸ்னு வச்சிருந்தாங்க. இது இல்லாம பிஎஸ்யூஸ் இருந்தா அவர்களுக்குன்னு இதுக்கான நிவாரண நிதிகள் அப்படின்னு தனியாக இருக்கும். சீஃப் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுன்னு தனியா இருக்கு. ஸ்டேட் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு தனியா இருக்கு. இதுல இருந்தெல்லாம் நீங்க வந்து பணம் வந்து கொடுக்க முடியும். ஆனா இது பண உதவி கிடையாது. இது வந்து வேலை வாய்ப்பு அப்படின்னு வரும்போது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஸ்டேட்ல இருக்க எனாக்ட்மெண்ட், சென்ட்ரல்ல இருக்க கான்ஸ்டியூஷன், இதை நீங்க ஃபாலோ பண்ணணும். இதை பண்ணல அப்படின்றது இதுல இன்னொரு ஒரு பிரச்சனை. அப்போ இதே மாதிரி கம்பேஷன் பேசிஸ்ல பலருக்கு நீங்க உயிரிழப்புக்கு ஈடாக நீங்க ஏதாவது ஒண்ணு செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ காவல் எக்ஸஸ்னால வந்து 2 பேர் 4 பேரோ வந்து சமீபத்துல காலமடைஞ்சிருக்காங்க. அப்ப அவங்க குடும்பத்துக்கெல்லாம் நீங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும். அவங்களுக்கெல்லாம் ஏன் நீங்க கொடுக்கறதுக்கான முயற்சி எடுக்கலாம்? அதுவும் அது உங்க அரசு, உங்க ஆட்சி இருக்கும் அந்த தருணத்தில் நடந்தது. அவர்களுக்கு ஏன் கொடுக்கவில்லை? இல்ல இதே 41 பேருக்கு முன்னாடி சில விபத்துகள் நடந்திருந்து அந்த விபத்துக்கு அரசு காரணமாக இருந்திருக்கலாம், இல்ல அரசு வந்து தேவையான வழிமுறைகளை பயன்படுத்தாம இருந்திருக்கலாம், அவங்களோட கவனக்குறைவாக இருந்திருக்கலாம். இந்த மாதிரி காரணங்கள்லாம் இருக்கும்போது அவர்களுக்கு ஏதாவது கொடுத்திருக்கலாம். இல்ல பல விபத்துகள் நடக்குது, வாகன விபத்து, இல்ல இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்ஸ், இதெல்லாம் இல்ல பேரிடர்கள் இருக்கு, அப்ப அவர்களுக்கெல்லாம் கொடுத்திருக்கலாம்.
அப்ப அவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 14 எல்லாரையுமே சமமாக பார்க்க வேண்டும் அப்படின்றதான் தேவை. அப்ப முதல்ல யாருக்கு நடந்ததோ அவங்களுக்கு கொடுக்கணும், இல்ல இருக்கிறதுலேயே அத்தியாவசிய தேவை யாருக்கோ அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு கிளாசிபிகேஷனாவது கொண்டு வரலாம். இங்க வந்து இருவரையுமே நம்ம பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடையாது. ஆர்டிகல் 16 வந்து எல்லாருக்குமே எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்ன்றது ஒரு ஸ்டேட்டோட டியூட்டி. அப்போ எல்லாருக்குமே கொடுக்காம நீங்க ஒரு சிலருக்கு மட்டும் நீங்க கொடுக்குறீங்கன்னா என்ன ஒரு தேவை இருக்கிறது அப்படின்ற அந்த பிரச்சனைகள். சட்டப்பூர்வமாக பிரைமரியா ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 16 நம்ம கான்ஸ்டியூஷன்ல, இது இல்லாம தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இது இல்லாம ஸ்டேட் என்ஆக்ட்மெண்ட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கும்போது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற அந்த தேவைகள்லாம் வருகின்றது. அதனால அரசு வந்து அந்த அளவுக்கு எளிதாக கொடுத்துட முடியாது. கொடுக்கவே வேண்டாம்னு யாரும் சொல்லல. நீங்க கொடுங்க, நல்லா கொடுங்க, தேவைதான், நீங்க நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதுல யாரும் குறுக்கிடல. ஆனா ஒரு ப்ரொசீஜரும் ப்ராசஸும் இருக்குல்ல, ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் என்னதுக்கு இருக்கு. அப்ப நாளைக்கு நான் ஒரு தனி மனிதனாக நான் அதை ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது தவறாக இருக்காதா? இல்ல இன்னைக்கு வந்து தாவேக்கா ஆட்சியில இருக்காங்க, அதனால அவங்க கொடுக்குறாங்க. நாளைக்கு தாவேக்கா ஆட்சியில இல்ல, அப்ப அங்க வந்து யாரோ ஒருத்தர் வந்து இல்ல எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு இந்த மாதிரி கம்பேஷன் பேசிஸ்ல நான் அப்பாயிண்ட் பண்றேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அப்போ அதுக்கு என்ன தவறாகும்? விஜய் அவர்கள் வந்து கரூரில் நடந்த சம்பவம் வந்து அவரோட அரசியல் வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அது வந்து ஒரு முக்கிய அங்கம் வகிக்கிறது. அதற்கு அவருக்கு மிக வருத்தம் இருக்கிறதுனா அது தனிப்பட்ட ஒரு உணர்வாக இருக்கிறது. அது வந்து தமிழகத்தின் உணர்வு, சட்டப்பூர்வமான உணர்வு அப்படின்றது கிடையாது. அப்போ மற்ற மக்களை நீங்க வேறுபடுத்தி பாக்குறீங்களா? அப்ப கரூர்ல இருக்க அந்த 41 குடும்பங்கள் உங்களுக்கு முக்கியம், தமிழ்நாட்டுல இருக்க மத்தவங்க யாருமே உங்களுக்கு முக்கியம் கிடையாது. யாருக்குமே ஒரு சமநிலை அப்படின்ற அந்த பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் முதலமைச்சராக முன்னாடி நீங்க ஒரு தனி மனிதன், நீங்க வந்து உங்க சொந்த காசுல நீங்க ஏதோ கொடுக்குறீங்க, சொந்தமா வேலை கொடுக்குறீங்க அப்படின்னா அது வேற விஷயம். ஆனா அரசு ஊதியம், அரசு வேலை இதெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா அனைவரையுமே சமமா பார்க்க வேண்டியது இருக்கு. நான் மாற்றத்திற்கான அரசியலோட நான் வரேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்போ என்னது, இது வரைக்கும் இருக்க கட்சிகள்லாம் என்னெல்லாம் தவறு செய்து இருக்கிறார்களோ அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், நான் சரிவர நடப்பேன், மக்களை சமமாக பாதிப்பேன், தமிழகம் மொத்தமாவே மீண்டு வரும், தமிழகம் மொத்தமாவே நிமிர்ந்து நடக்கும் அப்படின்னா நீங்க எல்லாரையுமே சரியா தானே பார்த்துக்கணும். அப்ப நீங்க அந்த காவல்துறை எக்ஸஸ்ல நடந்த மரணங்களுக்கு நீங்க எந்த ஒரு இதுவும் பண்ணல. ஆனா இவர்களுக்கு மட்டும் செய்றீங்க. அதுக்கு முன்னாடி விபத்துகளுக்கு எதுவும் நீங்க பதில் சொல்லல. இல்ல அது வேற ஒரு ஆட்சியில நடந்திருந்தா கூட அவர்களும் இதே தமிழ்நாட்டை சார்ந்த மக்கள், உங்களுக்கு வாக்களித்தவர்களோ, வாக்களிக்காதவர்களோ, ஆண்களோ, பெண்களோ யாராக இருந்தால் என்ன? அவங்க எல்லாருக்குமே நீங்க ஈடாக நீங்க ஏதாவது செஞ்சிருக்கணும்ல. அந்த மாதிரி ஏன் பண்ணல அப்படின்ற அந்த கேள்வி. இது இல்லாம நான் ஏற்கனவே சொன்னேன், விஜய் அவர்களுக்கு தனியாக தோன்றியிருந்தால், முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தனியாக தோன்றியிருந்தால் அவர்கள் செய்திருக்கலாம், தனிப்பட்ட முறையில் செய்திருக்கலாம். முதலமைச்சராகவோ இல்ல அரசியல் காரணமாகவோ அவர்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சிருக்க முடியாது. இது ஒரு இஷ்யூ. 2வது இஷ்யூ, அப்படி நீங்க தனிப்பட்ட முறையில ஒரு கில்ட்டி கான்ஷியஸ்னால செய்றீங்க அப்படின்னா கூட நீங்க வந்து என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணுமோ அதை ஃபாலோ பண்ணணும். அந்த கில்ட்டி கான்ஷியஸ்ன்றதை நான் ஸ்பெசிஃபிக்கா ஏன் சொல்றேன் அப்படின்னா, மத்தவங்களுக்குலாம் ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் உங்களுக்கு கிடையாது. அதனால அவங்களுக்கு நீங்க வந்து தனியாக ஒரு வழிமுறை, ஒரு எக்ஸெப்ஷன் டிரா அவுட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கல. ஆனா இந்த 41 பேரோட வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் வந்துருது. ஏன்னா அன்னைக்கு உங்க கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தை நீங்க சரியா ஆர்கனைஸ் பண்ணீங்களா இல்லையா அப்படின்ற டவுட் இருக்கு. அந்த டவுட் அப்படி நீங்க செய்யலனா கூட உங்க கூட்டம் நடந்த போது நீங்க எக்ஸ்ட்ராவா நீங்க காஷியஸா இல்ல அந்த சூழ்நிலையில கூட நீங்க ஏதோ ஸ்டெப்ஸ் எடுக்கல, இல்ல உடனடியாக அந்த குடும்பங்களை போய் நீங்க சந்திக்கல, இல்ல நடந்த பின்னர் அதுக்கப்புறமா நீங்க உடனே கூட மன்னிப்பு கேட்கல, இல்ல அதுக்கு ஃபாலோ அப் எதுவும் இல்ல, நீங்க வந்து ஓடி திருச்சிக்கு போயிட்டீங்க, ஃபிளைட் ஏறி போயிட்டீங்க, உங்க ஆட்கள் வந்து ஊருக்கு வெளியில இருந்தாங்க, பிரச்சனைகள் இருக்கு, இல்ல அன்னைக்கு இருந்த காவல்துறை ஏதோ சொன்னாங்க, எல்லா காரணங்களும் நம்ம சொல்லலாம். ஆனா இது எல்லாமே சேர்ந்து உங்களோட கில்ட்டி கான்ஷியன்ஸ் மட்டும்தான் காரணம் அப்படின்னாலும் இது அரசியலமைப்பு சட்டம் மூலமாக தவறு. ஏன்னா நீங்க எடுத்துக்கிட்ட பதவி பிரமாணமே நான் எல்லாரையும் சமமா பார்ப்பேன், நான் அரசியலமைப்பை மீறி நடக்க மாட்டேன் அப்படின்றது. அதையெல்லாம் தாண்டி நீங்க இன்னைக்கு செஞ்சுட்டீங்க அப்படின்ற அந்த பிரச்சனை. இது இல்லாம 3வது ஒரு இஷ்யூ இருக்கு. என்ன முக்கியமா அப்படின்னா, இன்னும் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் அங்க நடந்துட்டு இருக்கு. மக்கள் யார் என்ன செய்தார்கள், எவ்வாறு செய்தார்கள், யார் மீது தவறு இருக்கிறது அப்படின்றதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம். அதுக்கெல்லாம் சிபிஐ என்கொயரி நடந்துட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்ட் என்கொயரி நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சிபிஐ என்கொயரி பண்ணி சுப்ரீம் கோர்ட் அப்பாயிண்ட் பண்ண அந்த கமிட்டி கிட்ட ரிப்போர்ட் கொடுக்கணும். அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நீங்க இந்த மாதிரி ஒரு இன்சென்டிவ் கொடுத்தா நாளைக்கு நீங்க வந்து இவங்களோட இதன சாட்சியங்கள் எல்லாம் நீங்க விலைக்கு வாங்குறதுக்கு இல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு நீங்க முயற்சி செய்கிறீர்களா இல்லையா அப்படின்ற அந்த கேள்விகள் வேற வருகின்றது. அப்போ அதுக்கெல்லாம் நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கணும்? ஸோ அப்போ அதெல்லாமே அஃபெக்ட் ஆகுமா இல்லையா அப்படின்ற அந்த கேள்விகள்லாம் இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி அவங்க பர்மிட் பண்ண முடியுமா முடியாதா
அப்படின்ற அந்த கேள்விகளுக்கு இவர்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது, முக்கியமா முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு. சார், இதை தொடர்ந்து இந்த தீர்ப்ப நீங்க இப்படி குடுத்துட்டீங்க, ரத்து செஞ்சுட்டீங்க, இது செல்லாது அப்படிங்கிற ரீதியில தாவேகா அரசு உச்சநீதிமன்றத்த நாடுறாங்க. இந்த தீர்ப்பு சரியா இல்லன்ட்டு. இப்போ என்ன எப்படி இந்த கேஸ் இனிமே போகும் சார்? உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு இல்லன்னா உச்சநீதிமன்றத்துல எப்படி இவங்க அணுகுவாங்க? ஏன்னா இவங்க இங்கேயே ஒரே ஒரு விஷயத்த தான் பேசியிருக்காங்க. ஸோ இப்ப இவங்க அத பப்ளிசிட்டியா பார்க்க ஆரம்பிச்சதுனால இந்த பிரச்சனை. அவங்க பப்ளிசிட்டியா பார்க்காம, மேடை போட்டு எல்லாரையும் ஹானர் பண்ணி, பெருசா செலிப்ரேட் பண்ற மாதிரி பண்ணாம, மீடியா, Instagram, சோசியல் மீடியா இது மூலமா பரவலாக அவங்க பண்ணணும்னு நினைக்காம, மக்களுக்கு சாதாரணமா ஏதோ செய்யணும் அப்படின்னு அவங்க நினைத்திருந்தால், சரியாக செய்யணும் அப்படின்னு நினைத்திருந்தால், அவங்க அதற்கு தேவையான ரூல்ஸ், வழிமுறைகள் என்னவோ அதை மாத்திருப்பாங்க. அந்த எக்ஸம்ஷன்ஸை ட்ரா அவுட் பண்ணியிருப்பாங்க. அந்த எக்ஸம்ஷன்ஸை ட்ரா அவுட் பண்ணி அவர்கள் ஏதாவது ஒரு வேலை செய்திருப்பார்கள். அதை செய்யல. அது இல்லாம அதை பப்ளிசிட்டியா அவரை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப அதனால இந்த தீர்ப்பை அவர்கள் அப்படியே இருக்க முடியாது. ஒரு அரசு அக்ரீவ்டு பார்ட்டியாக அவங்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கான முழு உரிமையும் இருக்கிறது. முழு உரிமை அவர்கள் டெஃபினட்டா செய்யலாம். அவர்களுக்கு சில வாய்ப்புகள் அங்க இருக்கு. முக்கியமா என்னன்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனா இல்லையா சர்வீஸ் லால அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இது இல்லாம ஸ்டேட்டுக்கு பவர்ஸ் இருக்கா இல்லையா கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட்ஸ் பண்றதுக்கு அப்படின்ற கேள்வி இருக்கு. இவங்க எந்த வழிமுறையை பயன்படுத்தினார்கள், இல்ல பின்பற்றார்கள், இல்ல பின்படுத்தவில்லை அப்படின்ற அந்த கேள்விகள் இருக்கு. அதுக்கெல்லாம் அவர்கள் கேள்வி கேட்டு அங்க போறதுக்கான வாய்ப்பு டெஃபினட்டா இருக்கு. இது வழக்கு அப்படின்றது டெஃபினட்டா அட்மிஷன் ஆகும். அவர்களுக்கு நடுவில் ஒரு ஸ்டே ஆர்டர் கிடைக்குமா இல்லையா அப்படின்றதுக்கான முக்கியமான ஒரு இஷ்யூ எங்கன்னா, இந்த வழக்கு 10ஆம் தேதி ஜூலை மாதம் விசாரணைக்கு முதலாக வந்தது. அன்னைக்கு அவர்களோட வேலை வாய்ப்பை நிறுத்தி வைக்கணுமா வேணாமா அப்படின்ற கேள்விக்கு இல்ல ப்ரொசீட் பண்ணட்டும், ஆனா என்ன ப்ரொசீட் பண்ணாலும் அது தீர்ப்புக்கு உட்பட்டு தான் இருக்கும் அப்படின்னு நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையானது அன்னைக்கு மதுரை அமர்வானது அன்னைக்கு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க, இடைக்கால தீர்ப்பா கொடுத்திருந்தாங்க. அப்ப அந்த ப்ரொடெக்ஷன் படி அவர்கள் இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. குறைஞ்சபட்சம் இன்னைக்கு 17 நாளாவது 17-18 நாள் அவர்கள் பணி புரிஞ்சாச்சு. அப்படின்ற போது அதற்கான ஊதியம், அது இல்லாம அவங்களுக்கான செக்யூரிட்டி என்ன அப்படின்னு இருக்கும். அப்ப இவர்கள் மேல்முறையீடு அப்படின்னு போகும்போது அந்த ப்ரொடெக்ஷன் அவர்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பாக்குறேன். ஆனா இறுதியில தீர்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாங்களா இல்லையா அப்படின்ற கேள்வி மிக முக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் வழிமுறை எடுத்துக்கொண்டது இந்த கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா இல்லையா அப்படின்ற அந்த கேள்விகள் இருக்கும். அதனால அதற்கான பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. சார், இது அரசு தரப்பு வாதாடும் போது சொல்றாங்க, அந்த குடும்பத்த நீங்க எந்த ஒரு கேள்வியுமே கேட்கல அப்படின்னு சொல்றாங்க. இத நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? தொடர்ந்து இந்த வேலை வழங்குவது அப்படிங்கிறது சிபிஐ விசாரணைக்கு எதிரானதாக அமையுமா? முதல்ல அந்த வழக்கை எடுத்துக்கொண்ட போதே 10ஆம் தேதியே அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அனைவரையும் நாங்க இந்த வழக்குல பார்த்தியமாக்கல. ஏன்னா அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டுமா இல்லையா அப்படின்றது கேள்வி கிடையாது. அரசு சரியான வழிமுறையை பின்படுத்தினார்களா இல்லையா அப்படின்றது தான் கேள்வி. அதனால அவர்கள் உரிமை சார்ந்த விஷயம் இல்லை. இது அரசின் டியூட்டி, அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்றதுக்கான விஷயம். அதனால அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது இதுல பார்ட்டியா சேர்க்கல அப்படின்ற ஒன்று. அது சர்வீஸ் ஜூரிஸ்ப்ருடன்ஸ்ல போயிருந்துச்சு அப்படின்னா அவர்கள் டெஃபினட்டா பார்ட்டியா சேர்த்திருக்கணும். அவங்க அக்ரீடு பார்ட்டியா அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட் அப்படின்ற அந்த கேள்வி எடுக்கல. அரசின் பணம், மக்களின் வேலை, அப்ப ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணுமா இல்லையான்றது ஒன்று. இரண்டாவது சிபிஐ என்கொயரி நடக்கும் போது நீங்க இதெல்லாம் பண்ணலாமா இல்லையா அப்படின்றது இரண்டாவது. மூன்றாவது யாருக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும், கொடுக்க கூடாது அப்படின்றது. நாலாவது இது என்ன காரணத்திற்காக செய்யப்படுகிறது, எவ்வாறு செய்யப்படுகிறது அப்படின்ற கேள்விகள். ஸோ இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது இல்லாம நான் ஏற்கனவே ரொம்ப முக்கியமா சொன்னது இந்த கான்ஸ்டிடியூஷனல் வயலேஷன்ஸ், ஆர்டிகல் 14, 16 இந்த வயலேஷன்ஸ், ஆர்டிகல் 162 ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணல அப்படின்றதெல்லாம். ஸோ இல்ல தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் ஃபாலோ பண்ணல அப்படின்ற அந்த காரணங்கள். இதை தாண்டி அந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதுக்குதான் ஆல்டர்னேட்டிவ்ஸ் நீதிமன்றமே கூட சொல்லியிருக்காங்க. நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க, அப்ப அவங்களுக்கு ஸ்கில் பண்றதுக்கான வாய்ப்பை கொடுங்க, அதற்கான செலவுகளை அரசு செய்வதற்கான உரிமை உங்களுக்கு இருக்கு, அதை செஞ்சீங்கன்னா அவங்க தொழில் முனைவோர் ஆக முடியும், அப்ப அவங்க பல பேருக்கு வேலை வாய்ப்பை கூட கொடுப்பாங்க, அதை நீங்க ஏதாவது பண்ணுங்க அப்படின்றதையும் ஒரு சஜஷனா கொடுத்துருக்காங்க. அது மட்டும்தான் இல்ல, பல பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த அரசு அது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்.
இந்த அரசு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணாததுக்கு காரணம் என்ன? ஒண்ணும் இல்ல. இவங்களுக்கே வேற ஏதோ பப்ளிக் செக்டர் என்டிட்டீஸ்ல எதையாவது வேலைக்கு குடுத்துருக்கலாம். அது தனியாக ஜிஓ இல்லாம தனியா ரெக்ரூட்மென்ட் ப்ராசஸ் ஃபார்மலா நடந்து குவாலிஃபை ஆன மாரி அவங்க எல்லாருக்குமே குடுத்துருக்கலாம். ஏதாவது ஒரு டிஃபரன்ஷியல் பாயிண்ட்ஸ் குடுத்து அவங்கள வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்கலாம். ஆனா அத வந்து பெருசா மேடை போட்டு அனைவரையும் கூப்பிட்டு விஜய் அவர்கள் அவங்க எல்லாருக்குமே ஒரு ஃப்ரேம்டு சர்டிஃபிகேட் குடுக்கறது, இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் பப்ளிசைஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இது இல்லாம உங்க குற்ற உணர்வு இவர்களுக்கு பிரியாரிட்டி குடுக்கணும், வேற யாருக்கோ நம்ம வந்து பிரியாரிட்டி குடுக்கணும் அப்படின்ற அந்த எண்ணப்பாடு கிடையாது. இன்று நான் முதலமைச்சர் ஆகிவிட்டேன். ஆனால் எனக்கு என்ன தோணுதோ அத நான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க தமிழகம் மொத்தத்துக்குமான முதலமைச்சர் கிடையாது. நண்டு சிண்டுகளுக்கும் சரி, அக்கா தம்பிக்கும் சரி, மாமன் மச்சானுக்கும் சரி, எல்லாருக்குமே நீங்க வந்து முதலமைச்சர் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா நீங்க அந்த மாரி எல்லாரையுமே இன்னைக்கு வந்து நீங்க ஒரு சகோதராவோ, மாமாவோ, அண்ணாவோ எல்லாரையும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகத்துல இருக்க எல்லாரையுமே பார்த்திருப்பீங்க. கரூர்ல இருக்க 41 பேரு இல்ல அந்த 41 குடும்பங்கள மட்டும் பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படின்ற அந்த பிரச்சனை இருக்கு. சோ அதனால இந்த கேள்விகள்லாம் எழுப்பப்படுது அப்படின்னு நினைக்கிறேன். சார், இந்த தீர்ப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு? நீதிமன்றத்தின் தீர்ப்பு அப்படின்னா எல்லாமே முக்கியமானது. ஆனா விஜய் அவர்களின் முதலமைச்சராக அரசியல் வாழ்க்கையில் இது ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு. ஏன்னா, இது ஏற்கனவே கரூர் விஷயம் வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட்டா பாலிடிக்ஸ்ல இருந்திருக்கு விஜய் அவர்களுக்கு. அதுல இருக்க கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் அதற்கான ஒரு காரணம். அப்படின்றபோது இந்த தீர்ப்பு, இந்த வேலைவாய்ப்பு சார்ந்த தீர்ப்பு அப்படின்றது அந்த அளவுக்கு முக்கியம் வகிக்கிறது.